கடைகளில் யூஸ் பண்ணுற பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸை எப்படி வந்து மாத வாடகையை வந்து ஜீரோ ஆக்குறது, அதே போல் வந்து மாத வாடகையை எப்படி வந்து குறைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ₹125 பிளான்லையோ இல்லைனா வந்து ₹90 பிளான்லையோ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு மேலே நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து அவங்களாம் வந்து பேடிஎம் சைட்லேருந்து இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து புதுசாக வைக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ காஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டலே எதுவுமே கிடையாது, வாடகையே எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வைக்கிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ₹49, ₹499 இல்லை ₹299 அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து ஒரு ₹500 வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாகவே வந்து அந்த பாக்ஸை வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ₹24 மட்டும் வந்து சிம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன்னா உங்களோட பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு இருக்கும். அதில் வந்து எப்பயுமே இன்டர்நெட் இருந்துகிட்டு இருந்தால் தான் நமக்கு வர டிரான்சாக்ஷனுக்கு வந்து அது வந்து பேசுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிம்முக்கான ரீசார்ஜுக்கான காசாக வந்து ₹24 மட்டும் வந்து தனியாக நம்மகிட்ட வாங்குறாங்க. முன்னாடி அதுவுமே வந்து ஜீரோவாக இருந்தது. ஸோ ஆல்ரெடியே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஜீரோவில் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நான் வந்து இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ₹125 வந்து பே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து ஜீரோக்கான ஆஃபர் வந்திருக்கு. அதே போல் நம்ம இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கு பேடிஎம்மோட பிஸ்னஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இங்கே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும். அப்படிலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை கிளிக் பண்ணி அப்படின்னா சவுண்ட் பாக்ஸே கூட கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்ட் பாக்ஸோட டீட்டெயில் எல்லாம் காமிக்கும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸு எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவ் பிளான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் சவுண்ட் ரெண்டல் ஆஃபர்னு போட்டு இந்த விளம்பரம் மாதிரி ஒன்று வந்துட்டு இருப்பாங்க. இதை கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மை ஆக்டிவ் பிளான் உள்ள போயிடுங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ₹125 ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து வாடகை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ நான் குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ குறைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கினப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக வெறும் ₹49 மட்டும் கொடுத்து இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ₹125 மட்டும் நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து வச்சிருப்போம். இதோட வாங்கின வீடியோலாம் கூட நம்ம சேனலில் இருக்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளானில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் சவுண்ட் பாக்ஸ் ரெண்டல் அப்படின்னு போட்டு ₹0 வந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்கிரேட் பிளான்னு அந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா all prices are inclusive of GST. New plan will be applicable from September 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ₹699. நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ₹699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ரெண்டல் வந்து எதுவுமே கிடையாது. பட் ஆனால் சிம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹24 வந்து பிடிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ₹700 வந்து கட்டுறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹24 வந்து சிம்முக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆல்ரெடி இருக்க ஆப்ஷனே வந்து போய்க்கலாம். இப்போ இன்கேஸ் நான் வந்து இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அது உள்ளேயும் போய் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க வந்து ப்ரைஸை வந்து ஹைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஈவன் ஃப்ரீன்னு காமிச்சிருந்தாலுமே 249 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும், இல்லை 150 டிரான்சாக்ஷன் பண்ணணும் மந்த்லி, அப்போ தான் ஃப்ரீ அப்படின்னா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து லோக்கலில் வாங்கினாலும் சரி அந்த ஏஜென்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வேல்யூன்னு போட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரெண்டல் பார்த்தீங்கன்னா வந்து 00 ஃப்ளாட்டு மந்த்லி 2025 இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதா நம்ம வந்து வச்சுருக்கோம் ரெண்டல் பிளானு. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்ட் சார்ஜாக பார்த்தீங்கன்னா ₹700 நீங்கள் ₹699 கொடுத்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்க வேணாம். பட் ஆனால் சிம்முக்கு மட்டும் ரெண்டல் சார்ஜ்னு ₹24 ஒன்று வாங்கிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் சார்ஜாக இந்த ₹699 கட்டினாலுமே ₹24 மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போக தான் போகுது. ஸோ அதுக்கு பெட்டர் நான் வந்து ஒன் டைமாக போகாமல் நான் ₹125 போனாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா இந்த எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன் டைம் சார்ஜஸாக வந்து வாங்குறவங்க நிறைய பேருக்கு வந்து சவுண்ட் பாக்ஸ் நின்று போயிட்டு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டைமாக வந்து பே பண்ணியிருப்போம் பல்கான ஒரு அமௌண்ட்டாக. பட் ஆனால் வந்து அந்த வாடகை வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிக்கிறத நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைஃப் டைம் பிளானை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் பிளான் அப்கிரேட் இருக்குல்ல அதை மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து பேமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ₹699 நீங்கள் பே பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிளானுக்கு வந்து அப்கிரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம மற்றபடி வாடகையெல்லாம் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து கஸ்டமர் போடுறாங்க அமௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி இவங்க அந்த ₹125 பிடிச்சிக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டு தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பிளான் அப்கிரேடாக இருக்கட்டும் இல்லை புதுசாக சவுண்ட் பாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆப்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூபிஐயில் போய் பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு பணம் அந்த ₹699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ரெண்ட் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ₹24 சிம் சார்ஜஸ் மட்டும் வந்து பிடிப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஆப்ஷனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹125 ஓகேன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து அதையே வந்து வச்சுட்டோம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்குள்ளார இருக்குது. ஸோ இது பற்றி ரிலேட்டடாக கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணால் கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அது மூலியமாக செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.